ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சௌச்சௌ வச்சு ஒரு கூட்டு செய்யலாம். கல்யாண வீட்டிலலாம் ஒரு கூட்டு வைப்பாங்களா, அது ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு வறுத்தது நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்ச சௌச்சௌ 2, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டினது சேர்த்திட்டு ஒரு தண்ணி 2 டம்ளர் சேர்த்து ஒரு 5 விசில் விட்ருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் அரிசி, ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம காரத்துக்கு போடுறது. இப்போ நல்லா மசிச்சு வச்சு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கூட்டு பதத்துக்கு வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். கொத்தமல்லி தழை தூவி எடுத்துடலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்தோம்னா சூப்பரான சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிரும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கவும் செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.